அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் ஆதிபருவம் பகுதி 26 பார்க்க போகிறோம். தன்னுடைய பாஞ்சால நாட்டின் மீது குரு வம்சத்து ராஜகுமாரர்கள் போர் தொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற செய்தி துருபதன் மன்னனோட காதுக்கு போகுது. அத்தகைய எதிர்ப்புக்கு காரணம் என்னன்னு அந்த வேந்தனுக்கு புரியலை. தன்னுடைய சகோதரர்களோட உதவியோட தன்னை எதிர்த்து வந்தவங்கள சிரமப்பட்டு முறியடித்து கடைசியாக கௌரவர்களை அவன் வென்றுவிட்டான். இந்த நெருக்கடியில் அர்ஜுனன் தன்னுடைய போர் தந்திரத்தை கையாளுறான். தன்னுடைய தமையனான யுதிஷ்டனை பின்னால் இருக்கும்படி செய்து ஏனைய 4 சகோதரர்களுடன் துருபதன் மீது போர் தொடுத்து அவனை சிறைபிடிச்சு துரோணர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறான். துரோணாச்சாரியாரோட திட்டம் இப்பொழுது பழிச்சிருச்சு. துருபத மன்னன் துரோணாச்சாரியாருக்கு இப்போ அடிமையாயிட்டான். துரோணர் துருபதனை பார்த்து, இளமை பருவத்தில் நம்ம தோழர்களாக இருந்தபோது உன் தந்தையோட ராஜ்யம் உன்னுடைய ஆட்சிக்கு வரும்போதும் அதில் சரி பாதியே எனக்கு தருவதா நீயே மனமு வந்து பல தடவை சொல்லியிருக்கிற. நீ பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நான் உன்னுடைய ராஜ்யத்தில் பங்குக்கு வரலை. என்னுடைய வறுமை நோயை களைந்து எனக்கு ஏதாவது உதவி செஞ்சு வைக்கும்படி உன்னை வேண்டினேன். அரசனுக்கும் ஆண்டிக்கும் இடையே நட்பு சாத்தியப்படாதுன்னு சொல்லி என்னை நீ விரட்டிட்ட. இப்பொழுது உனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உயிரும் கூட உன்னோடது கிடையாது. நீதி முறைப்படி உன்னை நான் கொல்ல முடியும். ஆயினும் பயப்படாத, உன்னோட உயிரை நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என்னால் வெல்லப்பட்ட ராஜ்யத்தோட சரி பாதியை உனக்கு தந்துடுறேன். இளமையில் நாம் இருவரும் கொண்டிருந்த நட்பை இனி சம அந்தஸ்தில் இருந்து கொண்டு 2 பேரும் பேணி வருவோம்னு சொல்கிறாரு. அவரோட பரந்த மனப்பான்மையை எண்ணி துருபதனும் தன் இளமை பருவ நண்பனை கட்டி தழுவி கொள்கிறான். துருபத மன்னனும் துரோணாச்சாரியரும் பரஸ்பரமாக நட்பு பூண்டுகிறாங்க. ஆயினும் துருபதனுடைய மனதில் குறை ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. தான் அடைந்த தோல்வியும் அவமானமும் அவனோட உள்ளத்தில் இருந்து அகலலை. தோற்கடித்தவரோ தனுர்வேதத்தில் பரமாச்சாரியார். அவரை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாதுன்னு துருபதனுக்கு நல்லா தெரியும். தான் அடைஞ்சிருந்த இழிவுக்கு ஈடு செய்கிற வழி தேடி துருபத மன்னன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டான். அதோட விளைவாக தவ சக்தியால் பன்மடங்கு மேல்நிலைக்கு வந்து துரோணரை எப்படி வெல்வதுன்னு தெரிஞ்சு கொள்கிறான். அதன்படி துரோணரை வெல்ல அரியதொரு யாகம் வளர்ப்பதற்கான புரோகிதன் ஒருவனை நாடெங்கிலும் தேடி அலைகிறான். அத்தகைய புரோகிதர் ஒருவரும் அரசனுக்கு அகப்பட்டுறான். அவன் செய்த யாகத்தோட பலனா திருஷ்டத்யும்னன் அப்படின்ற ஒரு மகனும் திரௌபதின்ற மகளும் பிறக்கிறாங்க. திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாருக்கு சிஷ்யன். ஆனால் எதிர்காலத்தில் துரோணாச்சாரியாரை அழிக்கிறதுக்கும் இவனே முக்கியமானவனாக ஆகிறான். அர்ஜுனன் வில்வித்தைக்கு விஜயன்னு பெயர் பெற்றவன். அவனது திறமையை பாராட்டி செல்வி திரௌபதியை அர்ஜுனனுக்கு மனம் செய்து கொடுத்து பாண்டவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அடுத்தபடியாக துருபதனோட திட்டமாக இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.